இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, இப்படி ஒரு படம் யாரும் எடுக்க முடியாது. இந்த படம் தான் இப்படி இந்த படம் மாதிரி யாரும் ஒருத்தர் எடுக்கவே முடியாது. இப்போது பருத்தி வீரன் மாதிரி ஒரு படம் அல்லது வேறு படங்கள் ஏன்னா இன்னொரு இயக்குனர் படத்தை நான் சொல்ல முடியுமான்னு தெரில. அதுபோல் ஒரு படங்களை வாழ்வியலை எடுத்துடலாம். இந்த படம் எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு தன்னுடைய கடந்த காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு படைப்பு அது. நான் மதுரை அபிராமி தேட்டரில் தான் இந்த படம் பார்த்தேன். ராம் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். நான் பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டேன். நான் இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, இந்த படம் தான் இன்னொரு வருஷனாக பிரேமம்னு வந்தது. மலையாளத்தில் வந்த பிரேமம் பார்த்தீங்கன்னாக்கும் அது ஆட்டோகிராஃப் தான். அது இப்பவும் நீங்கள் இந்த படத்தை இப்போ இருக்கிற ஜென்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி எடுத்தால் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக மாறும். அவ்வளவு கண்டென்ட் உள்ள ஒரு படம். அதனால் இந்த படம் சேரனுக்கு மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றி பொருளாதார ரீதியாக கொடுக்கணும். இந்த தலைமுறைக்கு சேரன் என்ற இயக்குனர் ஒரு மகத்தான கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத இந்த படம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி.